ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உடச்சக்கடலை மாவு 2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், வெங்காயம் சின்ன சைஸ் 1 எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் 2 பச்சை மிளகா, 1 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், 1 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு. இது எல்லாம் 1/4 கிலோ தேவையான பொருட்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக செய்யணுன்னா நீங்கள் அதை டபுளாக ஆக்கிங்க 1/2 கிலோவுக்கு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சூடாகிடுச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும் வதக்கிறதுக்கு. எண்ணெய் சூடாகிடுச்சு, ஒரு பொருளாக போட்டுக்கலாம் வாங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கணும். சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். வதங்கிச்சு. இப்போ தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பிளேட்டில் கொட்டியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டுங்க. வதக்கின மசாலா ஆறியவரையிலையும் நம்ம சிக்கனை போய்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. சிக்கனை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் வாங்க. போட்டாச்சு. ஆற வச்ச மசாலாவும் அரைச்சிட்டு வந்துடலாம். வச்ச மசாலா மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. போய் அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. வதக்கி வச்ச மசாலா அரைச்சாச்சு. இப்போ வாங்க அந்த சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா போட்டாச்சுங்க. இப்போ வந்து என்னென்ன பொருள் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் ஃபைனலாக போட்டுடலாம் வாங்க. உடச்சக்கடலை மாவு 2 டீஸ்பூனுங்க, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சிறிதளவு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. எல்லா மசாலாவும் போட்டாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன பொருளெல்லாம் 1/4 கிலோ சிக்கனுக்கு, சரிங்களா? நீங்கள் டபுளாக 1/2 கிலோ எடுத்திங்கன்னா அதேமாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க டபுளாக. அவ்வளோதாங்க. இதை பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை உருண்டை பிடிச்சி வைக்கலாம் வாங்க. அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க எல்லாத்தையுமே. எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ போய் பொரிச்சிட்டு வந்துடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. கடாய் நல்லா சூடாகட்டுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் காஞ்சிச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கினா போதுங்க. உருண்டை முங்குற அளவுக்கு ஊற்றிக்கினா போதுங்க. எண்ணெய் மிதமான சூடு இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு உருண்டையாக போட்டு அதில் பொரிக்கலாம் வாங்க. அங்கே ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், மிதமான தீயில பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு பொரிச்சா போதுங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். சிக்கன் கோலா உருண்டை ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக சுவையாக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.